நாமக்கல் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏழை மக்களிடம் கிட்னி திருடப்படுவதாக ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, வணக்கம். தற்போது அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பேசின அந்த வீடியோக்களை பார்த்தோம். எந்தெந்த மருத்துவமனைகளில் இந்த அறுவை சிகிச்சை நடைபெறுவதுன்னு சொல்லப்படுது? இந்த கும்பல் பற்றின விவரங்கள் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கா? போலீசார் தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது? முழு விவரம் என்ன? வணக்கம். அதாவது கொங்கு மண்டலத்தினை பொறுத்தவரை நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம் மற்றும் குமராபாளையம் பகுதிகளில் அதிக அளவில் விசைத்தறி தொழில் நடைபெற்று வருகிறது. இந்த விசைத்தறி தொழிலில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். தொடர்ந்து இவர்களை குறிவைத்துதான் கிட்னி புரோக்கர்கள் கிட்னி விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பள்ளிப்பாளையம் பகுதியினை எடுத்துக்கொண்டால் இங்கிருக்கின்ற சுமார் 5க்கும் மேற்பட்ட பெண்களை குறிவைத்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற சுமார் 2 மருத்துவமனைகள், அதாவது பெரம்பலூர் பகுதியில் இருக்கின்ற தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை மற்றும் திருச்சி பகுதியில் இருக்கின்ற சித்தார் மருத்துவமனைகளில் இந்த கிட்னி விற்பனை என்பது நடைபெற்றிருக்கின்றது. இங்கிருக்கின்ற பொதுமக்கள், அதாவது விசைத்தறி கூலி தொழிலாளர்கள் கூறியபடி, நாங்கள் கடனுக்கு 2000 ரூபாய் கேட்டோம். ஆனால் இங்கிருக்கின்ற புரோக்கர்கள் எங்களை குறிவைத்து, அதாவது உங்களுக்கு ஏதாவது பணம் வேண்டும் அப்படி என்று குறிப்பிட்டால், சரி நீங்கள் கிட்னியை விற்பனை செய்து விடுங்கள், நாங்கள் உங்களுக்கு 2 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை பணத்தை வாங்கி தருகிறோம் என்ற ஒரு அதிர்ச்சியான தகவல்களை இவர்கள் கூறுகின்றனர். இவர்கள் இதனை நம்பிதான் அவர்களிடம் சென்றால் அவர்கள் ஆதார், பேன் கார்டு, அதாவது அவர்களுடைய குடும்ப அட்டைகளை, முகவரிகளை மாற்றிக்கொண்டு அந்த மருத்துவமனைக்கு செல்கின்றனர். அந்த மருத்துவமனைகளில் இவர்களை குறிவைத்து 5 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசப்படுகிறது. அதாவது மருத்துவ சிகிச்சை முடிந்த 15 நாட்களுக்கு பிறகு இவர்களிடம் குறிப்பிட்ட தொகையாக 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுகின்றது. மீதி 10 லட்சம் ரூபாய் பணம் எங்கு செல்கின்றது என்று குறிப்பிட்டால் 5 லட்சம் ரூபாய் இந்த கூலி தொழிலாளர்களை கிட்னி எடுப்பதற்காக கூட்டி செல்கின்ற புரோக்கர்களுக்கு 5 லட்சமும், அதே சமயத்தில் மருத்துவமனையில் இருக்கின்ற புரோக்கர்களுக்கு 3 லட்சமும், அந்த மருத்துவமனையினுடைய மருத்துவர்களுக்கு 2 லட்சம் என அந்த 15 லட்சம் ரூபாய் பணத்தினை இவர்கள் பங்கு போட்டு விடுகின்றனர். ஒரு ஏழை சார்ந்த கூலி தொழிலாளிகள் ஏதாவது ஒரு கிட்னியை விற்பனை செய்தால் அவர்களுக்கு பல உடல் உபாதைகள் ஏற்படுகின்றது. அதாவது மாதவிடாய் காலத்தில் அவர்களுக்கு பல்வேறு சிக்கல்கள், அதே சமயத்தில் சிறுநீரம் சம்பந்தப்பட்ட நோய்களும் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது என கூறப்படுகிறது. அதாவது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாமக்கல் மாவட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூலி தொழிலாளர்கள் கிட்னி எடுத்த சம்பவம் இந்த நாமக்கல் மாவட்டத்தையே அதிர வைத்தது. அதற்கு பின்பு கடந்த 1 வருடத்திற்கு முன்பு 3 ஏழை கூலி தொழிலாளிகள், அதாவது இவர்கள் பெண்களை மட்டும் குறிவைத்து அந்த கிட்னி விற்பனையில் ஈடுபடுகின்றனர். நம்ம கூட ஒரு விஜயா என்ற பெண்மணியை சந்தித்தோம். அந்த பெண்மணி கூறியபடி, நீங்கள் A1 பாசிட்டிவ் தான். நான் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை நான் கிட்னி எடுப்பதற்காக அனுப்பி வைத்திருக்கின்றேன், உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது என்ற ஒரு பேரத்தை கூட நம்மிடம் அவர் தெரிவித்தார். எங்களுக்கு ஒரு 6 லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் என்று குறிப்பிட்டார். அவர்கள் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றனர். அந்த 10 லட்சத்தை தாண்டி அவர்கள் ஒரு கிட்னிக்கு 20 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசப்படுகிறது. குறிப்பாக இவர்கள் அரசு சார்ந்த நடைமுறைகளை பின்பற்றுவது இல்லை. அதாவது ஒரு ஆதார் கார்டு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அந்த பெயர் இருந்தால் அவர்கள் திருச்சி மாவட்டத்தில் அந்த பெயர்களை போலியாக மாற்றிக்கொண்டு அங்கிருக்கின்ற மருத்துவமனையினுடைய புரோக்கர்களை நாடுகின்றனர். ஒரு புரோக்கர் சுமார் 1 மாதமாக இந்த கூலி விசைத்தறி தொழிலாளர்களை கண்காணித்து வருகிறார். இவர்கள் ஏதேனும் தகவல்களை வெளியில் சொல்லிவிடுவார்களா, அல்லது இந்த தகவலினால் நாம் மாட்டிக்கொள்வோமா என பல்வேறு காரணங்களை உட்படுத்தி தான் இந்த கிட்னி விற்பனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கிட்னி விற்பனை, அதாவது ஒரு வருடத்திற்கு 3 மாதங்கள் இந்த பள்ளிப்பாளையம் குமராபாளையம் பகுதியில் தொழில் இல்லாமல் போய்விடும். இந்த தொழில் இல்லாமல் போய்விடும் காரணத்தினால் இந்த பெண்மணிகளை குறிவைத்து இங்கிருக்கின்ற புரோக்கர்கள், அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அன்னை சத்யா நகர் என்கின்ற பகுதியில் வசித்து வருகின்ற ஆனந்தன் என்ற நபர் இந்த 1 வருடத்தில் மட்டும்
சுமார் 90க்கும் மேற்பட்ட பெண்களை அழைத்துக் கொண்டு திருச்சி மற்றும் பெரம்பலூர் பகுதியில் இருக்கின்ற மருத்துவமனைகளில் அந்த கிட்னி விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கிருக்கின்ற மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாதா அல்லது சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா என பல்வேறு கேள்விகள் தற்போது எழுந்திருக்கின்றது. ஒரு உறுப்பு தானத்தை நாம் தானம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பல்வேறு நடைமுறைகள் இருக்கின்றது. ஆனால் தற்போது இந்த கிட்னி விற்பனை கூலி தொழிலாளர்களை குறிவைத்து திருடப்படும் சம்பவம் என்பது தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. யாரும் நம்மளே வச்சு நம்மளே பார்த்துக்கலாம். ஆனந்தெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் அட்ரஸ் மாற்றுவாங்க. நீங்கள் என்ன நாங்கள் பள்ளிப்பாளையம் பள்ளிப்பாளையம் எந்த இடத்துல? ஆமாம், ஆவரங்கட்டுக்குள்ள மாரியா கோயிலுக்கு அக்னிமலை கோயிலுக்கு பின்னாடி சரி சரி. அட்ரஸ் மாற்றணும். ஆமாம், அட்ரஸ் இந்த ஊர் அட்ரஸ் மாற்றாங்க. எனக்கு திருவாரூர் மாவட்டத்தை போட்டாங்க அட்ரஸ். உங்கள் அட்ரஸ் திருவாரூர் மாவட்டம். ஆமாம், இப்போ பள்ளிப்பாளையம் திருவாரூர் இருக்காங்க. அட்ரஸ் கூட அதில் மாற்றிருக்காங்க. அங்கேருந்து அப்படியே கொடுக்குற மாதிரி. ஆமாம், இந்த அட்ரஸில் இப்போ தான் அந்த கேரளாலலாம் இது ஆகிடுச்சுங்க. எல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாட்டு கேரளாவில் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் அன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணுறது டெஸ்ட்டெல்லாம் போடுறதுக்கு இந்த பிரச்சனை வந்து போக வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நல்லா திருவாரூர் மாவட்டத்தில் இது எதுவும் பிரச்சனை வராது. இதெல்லாம் எந்த பிரச்சனை நான் எல்லாம் நான் கேட்குறேன். இப்போ ஒன்று மட்டும் கொடுத்துட்டா ஒன்று சேஃப்டி நல்லா இருக்கும். வேறு எந்த தொந்தரவும் வரதில்லை. எந்த தொந்தரவும் வரல. ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இல்லை தனியார் தான்? தனியார் தானே. ஆமாம், கவர்மெண்ட்டில் பண்ண மாட்டாங்க. தனியார் தான் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு பணச்சிக்கலாகி கவர்மெண்ட்டுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இல்லை இப்போ இதில் கவர்மெண்ட்டு நம்ம போத்த வழியில் இருந்தே அதெல்லாம் எதுவுமே போத்தாது. இங்கே ஏதாவது டெஸ்ட்டு ஆனந்தான் எடுத்து சொல்லுவார். எடுத்துக்கலைன்னா கொடுத்து பார்ப்பாரு. அப்புறம் இதெல்லாம் கொடுத்து சொல்லுவார். எவ்வளோ தருவாங்க? எனக்கு 5 ரூபா கொடுத்தாங்க. 5 லட்ச ரூபா. உங்கள் கிட்ட போனால் ஒரு 6 வாங்கலாமாக்கா? 6 வாங்கலாம். 5-6 ரூபா வாங்கலாம். எனக்கு பிரச்சனை வராமல் தான் சரி. எந்த பிரச்சனையும் வராது. ஆனந்தாண்ட போகும்போது சொல்லியிருக்கீங்களா? இல்லை அந்த இவர் நம்ம பெரியவர் இருப்பார். அவர் மூலமாக சரி வச்சுக்கலாம். ப்ரெஷர் சுகர் எதுவுமே இல்லை நீங்கள் எடுத்த ஹாஸ்பிட்டல் திருச்சி இதில் வந்து சித்தார் ஹாஸ்பிட்டல். சித்தா ஹாஸ்பிட்டல். நமக்கு யாருன்னு தெரியல. சரி இப்போனா ரொம்ப கடன் ஆகி போச்சுண்ணா. பள்ளிகளையும் தானே ஆவரங்காடு அக்குமரங்கள் பின்னாடியா? ஹலோ, இல்லை இப்போ எல்லாம் எங்கே பார்த்தாலும் இந்த லேடிஸ் தான் சீக்கிரம் ஆகுதுங்கிறாங்க. லேடிஸ் தான். ஆமாம், இப்போ பாருங்க எனக்கு வாய் பொண்ணை போட்டு போன வாரத்தில் என்னோட வச்சு நான் அதுக்கு வந்து ஏன்னாங்க எங்கள் மயிலாடுதுறைக்கு நான் எடுத்தவங்க தான் விட்டு விட்டுருந்தேன். இந்த ஜெராக்ஸ் கூட அதில் எடுத்து இல்லை அந்த பிள்ளை இப்போ கூட ஃபோன் போட்டு கேட்டே இருக்குது. அதனால் பார்த்து சொல்கிறேன் நான். அதாவது தாய் பொண்ணுக்கு வேணும். தாய் பொண்ணு வேணும். வேணுமா கொடுக்குறாங்களா? தெரியுமா அந்த மட்டும் கேட்குறது அவன் தானே அப்புறம் பைத்தியம் மாதிரி ஓதி வச்சுருக்கா. உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏழைகளின் கஷ்டத்தை பயன்படுத்தி அவர்களிடம் கிட்னி திருடப்படுவதாக ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது ஒரு கிட்னி 10 லட்சம் ரூபாய் என கூறி அவர்களிடம் கிட்னி திருட்டு நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம்.